ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SriCookS ரசித்து ருசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரை புட்டு. இதை யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 கப் அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதை உப்பு போட்டு நல்லா தண்ணி போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதை ஒரு ஃப்ரையிங் பேனை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அதில் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் தட்டி வச்சுருந்தேன்ல அந்த மாதிரி தட்டி வச்சுட்டு அதை திருப்பி போட்டுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அடிப்பிடிச்சிக்காமல் இருக்கணும். அதுக்காக அந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா தட்டி குத்தி குத்தி கரண்டி வச்சு அந்த மாதிரி பண்ணி ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு பேரே ஃப்ரை பண்ண புட்டு தான். அது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப கொடுக்கலாம், எல்லாருக்குமே கொடுக்கலாம். கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா குத்தி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் லைட்டாக ஒட்டும், அதுக்கப்புறம் போக போக அது பிரிஞ்சு வந்துடும். நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்ற அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நேரம் நல்லா குத்தி விட்டுக்கோங்க. ஓகே, கொஞ்ச நேரம் கழித்து நல்லா நம்ம ஆயில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஆயில் ஊற்றணும்னு தேவையில்லை, கொஞ்சமாக ஆயில் ஊற்றினாலே போதும். போக போக உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன்ல அந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா குத்தி விடுங்க. அப்போ தான் சின்னதாக ஆகும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி ஆகிடும். கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறமும் நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆகும். நல்லா ஆயில் ஊற்றி மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் போல் ஆகும். பார்த்துக்குங்க, ரொம்ப ஈஸியானது. காலைல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இது ஈஸியாக பண்ணிடலாம். 2 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் தேங்காய் துருவல் நான் போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தேங்காயும் லைட்டாக ஃப்ரை ஆகுற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்குங்க. உங்கள்கிட்ட தேங்காய் துருவல் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. இப்போது நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காவை நசுக்கி கூட போட்டுக்கலாம். அந்த ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வெல்லம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் எல்லா இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நாங்கள் கொஞ்சமாக தான் வெல்லம் சேர்த்துப்போம். அதனால் 1 கப் சேர்த்துக்கிறேன் 2 கப்பு பச்சரிசி மாவுக்கு. நீங்கள் 1.5 கப் கூட சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா வெல்லம் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் போட்டிங்கன்னா வெல்லம் உருகி போயிடும், அது சரியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டாகவே சேர்த்துக்குங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த வெல்லத்தெல்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா குத்தி விட்ருக்கங்க. வெல்லம் இல்லைன்னா சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வாவ், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.